தமிழில் தெளிவோம், தமிழால் வளர்வோம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் தேவராந்தன். இன்றைக்கு தினம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம பாடல்களை, திரை இசை பாடல்களாக இருந்தாலும் சரி, அல்லது பாடத்தில் வரக்கூடிய செய்யுள் வகைகளாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ரசிக்கிறதுக்காக புலவர்கள் அல்லது கவிஞர்கள் எதுகை மோனைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. எதுகை அப்படின்றது அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது முதல் அடியிலும் ரெண்டாவது அடியிலும் முதல் வாரத்தில் வந்தால் அதை நம்ம அடி எதுகைன்னு படிச்சிருப்போம். சீர்தோறும் வந்தால், அதாவது வார்த்தைக்கு வந்தால் அதை நம்ம சீர் எதுகைன்னு படிச்சிருப்போம். அதே போலவே அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றா வந்திருந்தால் அடிமோனை, சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் சீர்மோனை, இப்படிலாம் நம்ம இலக்கணத்தில் படிச்சிருப்போம். அதையும் தாண்டி இனமோனை ஒன்று இருக்கிறது. அது என்ன? இது நம்ம திரை இசை கவிஞர்கள் கூட நிறைய பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம இனமோனை அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த எழுத்துக்களை பாருங்க. உயிரெழுத்துக்கள் 12மே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அ, ஆ, ஐ, ஔ. இந்த 4 எழுத்துக்களும் ஓரினம். அதே போலவே இ, ஈ, ஏ, ஏ, இவை 4ம் ஓரினம். அடுத்து உ, ஊ, ஓ, ஓ, இவை 4ம் ஓரினம். இது எப்படி நம்ம இனத்துக்குள்ளே அடக்கிறதுன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் தாத்தாவோட சாயல்லையோ அப்பாவோட சாயல்லையோ பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. அதே போல் இந்த எழுத்துக்கள் அந்த சாயல் தெரியும். பாருங்க, அ, அதே ஓசை இங்கேயும் கேட்கும். ஆ, இங்கேயும் பாருங்க, ஐ, ஐ, ஆ சவுண்டு இதில் கேட்கும். ஔ, அதாவது நம்ம ஐயா அப்படின்னு கூட இப்படி எழுதுறோம், ஔவையார் கூட இப்படி எழுதுறோம். எனவே இது 4ம் ஓரினம். அதே போலவே ஈ, ஈ பாருங்க, இதுலேயும் ஈ சவுண்டு கேட்கும். எப்படி? ஏ தொடங்கும் போது ஏ அப்படின்னு தொடங்குறத நம்ம பார்க்க முடியும். அதே போலவே ஏ, அதே மாதிரி இங்க வாங்க, ஊ, ஊ, ஓ, ஓ. அப்போ இங்க ஊவோட ஓசை இதில் தெரியுது. எனவே இந்த 4ம் ஒரு இனம், இந்த 4ம் ஒரு இனம், இந்த 4ம் ஒரு இனம். எனவே தான் இதுக்கு இனமோனின்னு பேர். இதை நம்ம பாடல்களில் கவிஞர்கள் பயன்படுத்திருக்கலாம். உதாரணமாக நம்ம 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் கவிஞர் வைரமுத்து எழுதிய கவிதை ஒன்று இருக்கிறது. ஓ என் சமகால தோழர்களே அப்படின்னு ஒரு தலைப்பில். அதுலேருந்து ஒரு 4 வரி நான் சொல்லி இதில் விளக்கலாம்னு நினைக்கிறேன். காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர், கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. வரியில் காட்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 2வது வரியில் கட்டு அப்படின்னு இருக்காரு. அப்போது கா, க, இது 2ம் அடுத்தடுத்து வந்திருக்கு. அதுக்கடுத்து கூட்டு கோலம். அப்போ யோசிச்சு பாருங்க, க, கா ஓசை இதில் இருக்கு, கூட்டு கூ இதில் இருக்கு, கோலம் ஓ இதில் இருக்கு. எனவேதான் இவற்றை கவிஞர்கள் மோனையாக பாடல்களை பயன்படுத்துகிறார்கள். எனவே நாம் எதுகை மோனையை மட்டும் பார்த்துவிட்டு இப்பாடலிலே எந்த ஒரு நயமில்லை என்று நாம் நினைக்க தேவையில்லை. இனமோனை என்ற ஒன்றும் உண்டு. இது திரை இசை பாடல்களில் விரவி கிடப்பதை நம்மால் உணர முடிகிறது. மீண்டும் அடுத்த நிமிஷம் சந்திப்போம். நன்றி.